கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. அதிமுக சார்பில் குழு அமைச்சிட்டாங்க தொகுதி பங்கிட்டு பேசுறதுக்கு. எப்போது இந்த கூட்டம் நடைபெறும்? எப்போ பேச்சுவார்த்தை தொடங்கும்? எப்படி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்தினார்களோ அதே போல பொதுச் செயலாளர்கள் ஆணைக்கிணங்க தொடர் நடவடிக்கையாக அது இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு குற்ற சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு. பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர்ந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த ஒரு சூழல்ல அரசு இந்த விஷயங்கள்ல உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நீங்க குறிப்பா இந்த நெல்லை சம்பவத்தில் இது வரைக்குமே அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத சூழல். இது எப்படி சார்? அதாங்க செயலற்ற அரசு. ஏன் செயலற்ற அரசாக வருகிறது என்று சொன்னால் ஒரு உதாரணம் சொல்ல கேளுங்க. காவிரிப்பட்டினத்தில் அந்த விழாவில் ஒரு பெரிய அசம்பாவிதமான நிகழ்ச்சி நடந்தது. அந்த அசம்பாவிதம் நடத்துவதற்கு மூல காரணம் யாரு? ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய மகன். இந்த நிகழ்ச்சி நடந்தவுடனே கைது செஞ்சிருந்தா மேற்கொண்டு அங்கே கலவரம் ஏற்படாமல் இருக்கும், பயம் வரும். கைது செய்து தக்க நடவடிக்கை எடுத்தால் அடுத்த நிகழ்ச்சி இந்த தவறு செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த அரசு, இந்த காவல்துறை பாதுகாக்கிறது. அதனால்தான் இந்த செயலிழந்த அரசு, நிர்வாக திறனற்ற அரசு, காவல்துறை இருக்கிறது. இப்போ ஒன்று உதாரணம், நம்ம எலெக்ஷனு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நடத்த விதி வந்தாச்சு. இங்கே இருக்கிற பர்கூரில் 200 கிலோ கஞ்சாவை போலீஸ் பிடிக்குது. ஆந்திராவை சேர்ந்தவர் அவர் வீடு எடுத்து, வாடகை வீடு எடுத்து கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸுக்கு தெரியாம இருந்திருக்குமா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா அவரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவர் முயற்சி பண்ணி அவங்க பிடிக்க முடியாத காரணம் என்ன? ஆட்சியாளர்களுடைய நிர்பந்தம். இந்த ஆட்சியாளர் நிர்பந்தம் போன உடனேயே இந்த காவல்துறை உடனடியாக ரைடு அடிக்கிறாங்க. 200 கிலோ கஞ்சா கிடைக்குது பாருங்க. அப்படின்னா வீடு, வாடகை வீடு எடுத்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு காவல்துறைக்கு செய்ய தெரியாமல் இருக்காது, தெரிந்திருக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை முயற்சி செய்த பொழுது ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ அல்லது நிர்வாகிகளோ காவல்துறைக்கு நிர்பந்தம் கொடுத்து, அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் அவர்களை கைது செய்யவில்லை. ஆனால் அவருடைய நிர்பந்தம் போன உடனேயே, இவர்கள் சுதந்திரமான உடனேயே உடனடியாக நடவடிக்கை எடுத்து 200 கிலோ கஞ்சாவை பிடிக்கிறார்கள், கள்ள துப்பாக்கி பிடிக்கிறார்கள். உடனே அவரையும் கைது செய்யப்படுகிறார்கள். ஏன்னா அப்படியே பிடிச்சிருந்தா கூட அரசு இருந்துருந்துச்சுன்னா அந்த குற்றம் செய்கின்றவரை காப்பாற்றிட்டு இருப்பாங்க, வெளியில போக சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இதை மட்டும் எடுத்துட்டு போங்க. நீ பார்த்தீங்கன்னா கணக்கு 1000 கிலோ கஞ்சா, ஆனால் அரெஸ்ட் பண்ண 240 பேர்னுவான் காவல்துறையினுடைய கணக்கு. அதனால அவரை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனை இல்லாத காரணத்தினால கஞ்சாவையும் பிடிச்சாச்சு, குற்றம் புரிஞ்சவரும் பிடிச்சாச்சு. காவல்துறைக்கு திறமை இருக்குது. அந்த திறமையான காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசு. அதனால்தான் நிர்வாக திறனற்ற அரசு. இந்த நிர்வாக திறனற்ற அரசும் அதே நேரத்தில் நிர்வாகத்தில் தலையிட்டு செயல்படுவதை தடுக்கின்ற திமுக காரர்களால் தான் இன்று சட்டம் ஒழுங்கே முழுமையாக தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசியல் கட்சி ஆரம்பிக்காம ஓடிட்டாரு. எல்லா அரசியல் கட்சியுமே அடுத்த திமுக அப்படின்னு ஆதரவு எங்க தலைவரே சொல்லிட்டாரே, அதனால அது தேவையில்லை. அது ஒரு தனிப்பட்ட மனிதன். அவர் விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அழகா எக்ஸலத்தில் சொல்லியிருக்காரு. அதே எங்களுடைய பதிலும் கூட. அதுல இன்னும் தவறு இல்லை. ஆனா அப்பாயின்மெண்ட் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் அதிமுக இருக்காரு, இன்னொரு அப்பாயின்மெண்ட் முதலமைச்சர் 54 ஆண்டு காலமா யார் எதிரி, யார் தீய சக்தி, யாரை எதிர்த்து கட்சியை உருவாக்கியது? 54 ஆண்டு காலமாக ஒரே எதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி. அதே கருணாநிதி தான் புரட்சி தலைவி அம்மாவுக்கு எதிரி. அதே கருணாநிதி தான் கடைகோடியில் இருக்கிற ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் எதிரி. அதனால்தான் பல்வேறு சோதனை காலத்திலும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த கட்சியை புரட்சி தலைவர் காப்பாற்றினார். அதை கட்டி காத்தார் புரட்சி தலைவி அம்மா. இப்பொழுது
இவர் சொன்ன கருத்து பிரகாரம் நாமினேட் முதலமைச்சராக இருந்தாலும் இன்று அதிமுக தொண்டர்களை காக்கக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகவும் அவர் வருவார். இவரைப் போல அதற்கு மேல் எப்பொழுதுமே ஒரு தளர்ந்தாண்டு செல்ல வென்றவர்களை பற்றி தாஸ் விமர்சனம் செய்வது என்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடும் என்று நான் கருதுகிறேன். அப்படி சொல்லலையே, நீங்க தானே சொல்றீங்க. அப்படின்னா அவ்வளவு வைத்தறிச்சல் இருக்காருன்றது அர்த்தம். அவ்வளவு வைத்தறிச்சல் இருக்காருன்றது அர்த்தம். அந்த வைத்தறிச்சலுக்கெல்லாம் சேர்ந்து தர்மம் எப்பயுமே ஜெயிக்கும். தர்மம் ஜெயிக்கும். அவர் அதர்மம், நாங்க தர்மம். அதர்மம் அதர்மத்தோடு சேர்ந்து இருக்கிறது, தர்மம் தொண்டர்களோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த தொண்டர்களோடு நல்ல கட்சிகள் கூட்டணி வந்திருக்கிறது. இந்த கூட்டணியோடு 26 மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். தேங்க்ஸ். கேளுங்க. நடிகர் விஜய் அவர் எதை கேட்டாருங்க? விஜய் கூட்டணிக்கு வருவார் என்பதற்காகவே இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்காம இருக்கு அதிமுக சொல்லி பேசுறாங்க. இது உங்களுடைய கேள்வி. ஏன்னா எப்படியாவது ஒரு கேள்வியை போட்டு ஒரு பதிலை இழுக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களை பொறுத்தவரையில் தெளிவாக இருக்கிறோம். என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்களை இதே ஊடகங்களும் பத்திரிகை கேட்ட பொழுது அது போன்ற எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அதே போல அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், திமுக செய்த தவற்றை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் வேறுமான கருத்துக்களை மட்டும்தான் நாம் மக்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இது போன்ற சித்து விளையாட்டுகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக 2வது கட்ட தலைவர்களான ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் கூட விஜய் வந்தா நான் கெய்னர் இல்லைன்னா லூசர் அப்படின்னு பேசுறாங்க. என்னுடைய மூஞ்சி பிரகாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு பேசுறாரு. இதெல்லாம் வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட மறைமுக அழைப்பா பார்க்கலாமா, எப்படி பார்க்கலாங்க? ஒரு சினிமா நடிகரை பற்றி பேசும்பொழுது ஒருவேளை அவர்கள் மீது கூட ஒரு பற்றுகள் இருக்கலாம், நடிகர் இல்லையா, அதில் கூட இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய கட்சி தலைவர் என்ன கருத்தை சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய வேதவாக்கு. கூட்டணி இல்லைன்னு எடுத்துக்கலாமா? நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அவர் சொல்றாரு. இல்ல, நீங்க எப்படி எடுத்துன்னு நினைக்கிறீங்க? நான் கேக்குற கேள்வி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இதுவரை பேசவில்லைன்னு சொல்லி இருக்காரு. ஆமா, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் கேக்குற கேள்வி சொல்லுங்க பதில். ஊடகவியாளர் நான் கேக்குறேன், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? கூட்டணி இல்ல இதுவரை, அவ்வளவுதான், எடுத்துங்க. ரைட், வேற அடுத்து என்ன கேளுங்க. வணக்கம்.